இன்னொரு பகுதியில் ரித்திகா என்கிற 3 வயது சிறுமி கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு அந்த குடும்பத்தை நேரிலே சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு இவைகள் எல்லாம் இன்றைக்கு சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுமிகளுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக அண்மையில அரியலூர் பகுதியில் நந்தினி என்ற ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு அந்த கருவை சிதைத்து கொலை செய்த கொடுமை நடந்திருக்கிறது. அதை தொடர்ந்து போரூரிலே ஆசினி என்ற ஒரு சிறுமி கொலை செய்யப்பட்ட அக்கிரமம் நடந்திருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது எண்ணூர் பகுதியில் ரித்திகா என்ற 3 வயது சிறுமி கொடுமையான நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். ஆக இந்த கொடுமைகளை எல்லாம் தட்டி கேட்பதற்கு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய காவல்துறை கூவாத்தூரிலே போய் இன்றைக்கு பாதுகாப்பு தரக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நேற்றைய முன்தினம் தலைமைச் செயலகத்தில் அவர்கள் வாக்கெடுப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அடியாட்களை வைத்து அடிக்க எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள்ளே அடித்து வெளியிலே கொண்டு தூக்கி போடுவதற்குத்தான் காவல்துறை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர இது போன்ற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு தருகிற பணியில இந்த காவல்துறை இல்லை என்பது இந்த ஆட்சியில வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அவர் எவ்வளவுதான் கையெழுத்து போட்டோம், நான் கேட்கறது இந்த மாதிரி சிறுமிகள் பெண்கள் பாதுகாக்கின்ற பல அம்ச திட்டங்களை எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சாங்க, தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாங்க. ஆனா இதுவரைக்கும் எதையும் பெண்களுடைய பாதுகாப்புக்காக எதையும் நிறைவேற்றவில்லை. ஆக இப்பொழுது அவர் எதைதான் கோப்புகளை கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து சிறுமிகள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படக்கூடிய கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை தடுக்கிற முயற்சிகளை பினாமியாக இருக்கக்கூடிய சசிகலாவுடைய பினாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.